ஒரு நானா தனது தம்பியை கவுன்சிலிங்காக வேண்டி அழைத்து கொண்டு வந்திருந்தார். அண்ணன் தம்பியை கவுன்சிலிங்காக வேண்டி அழைத்து கொண்டு வந்த சம்பவம். இது கொஞ்சம் கவுன்சிலிங்கில் ஒரு பெரா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கவுன்சிலிங் ஆகவும் ஒரு பெரா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கவுன்சிலிங்காகத்தான் இருந்தது. கூட்டிக் கொண்டு வந்தார். அவருடைய தம்பியை தான் கூட்டிக் கொண்டு வரார் கவுன்சிலிங்காக வேண்டி. சொல்கிறார், சார் இப்போ தம்பி கொஞ்ச நாளாகவே தம்பியுடைய பிஹேவியர் பெரிய சேஞ்ச். என்னோட தம்பிக்கு சரியான புதையல் பைத்தியம். தம்பி பக்கத்தில் இருக்கிறார், நானும் அப்படி தான் சொல்கிறேன். என்னோட தம்பிக்கு சரியான புதையல் பைத்தியம். இப்போ குறிப்பிட்ட 1.5 வருஷமாகவே இதுதான் நம்மளோட மண்டையில் புதையல் தேடுறது. எங்கே புதையலிக்கு பார்க்க போகிறது, புதையல் எடுக்க போகிறது. எடுத்த புதையல் ஒன்று இல்லை சார். ஆனால் இது தான் எப்போ பார்த்தாலும் இப்போ வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வேறு விடயங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு ஒடுக்குறது இதுக்கு ஒரு ஒரே யூடியூப்லேயும் புதையல் சம்மந்தமாக தான் பார்ப்பான், கூகுளில் சர்ச் பண்ணுவான். அது அவனுக்குன்னு ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஆட்களோட புதையல் தேடுறது தான் வேலை. நீங்கள் தான் இப்படியே தான் வாழ்க்கையை கொண்டு போனால் நாங்களும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டோம், ஆனால் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார். சார் இப்போ ரீசண்டாக 1 மந்த்துக்கு முதல் ஒரு இடத்துக்கு புதையல் ஒண்டிக்கின்ற சொல்லி எடுக்க போனால் போயிட்டிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இவன் அந்த குறிப்பிட்ட 2 பேரோட தான் போயிட்டிக்கிறான். போயிட்டு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அதுக்கு சில விடயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே. புதையல் சம்மந்தமாகவே வெறிய தனியாக பேசணும் பெரா சைக்காலஜியில். அது ஒரு வேறு டாபிக். நான் நார்மலாக இந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த புதையல் சம்மந்தமான சில விடயங்களை அவன் அதுக்காக போயிட்டாங்க. சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் இனத்தையோ உண்டு அந்த இடத்துல அந்த இடத்துல கண்டு பயந்து மசங்கி உழுந்திக்கிறான். சரி, அதான் நானும் சொல்கிறேன் விடை. சரி, அடுத்த 2 பேரும் பதறி அடிச்சு கொண்டு ஓடி வந்திக்கிறாங்க. சரி, ஆனால் இவனை யாருமே தூக்கினதும் இல்லை, பிடிச்சதும் இல்லை. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு ஓடி. சரி, அப்போ கண்டிக்கிறது இங்கே பார்த்தேன்னு சொன்னால் 3 பேர். வேறு இவனும் இந்த 2 பேரோட தான் போயிட்டு மொத்தம் 3 பேர். கண்டிக்கிறது இந்த 3 பேருமே கண்டிக்கிறாங்க. இவன் விழுந்துட்டான், அடுத்த 2 பேரும் ஓடிட்டான். அப்போ கொஞ்சத்து பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுற நேரம் நானே கால் பண்ணிக்கிறேன். தம்பி நம்ம வர 2 கூட இவங்க அழைச்சி பிடித்தாங்க. நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ரூம் கண்டோம். நாங்கள் அதை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க தம்பி அந்த காட்டில் குத்தா நிற்கிறார். நாங்கள் எங்களை உசுரை காப்பாற்றி செய்ய வழியில போல் நானக்காரன் அவளுக்கு வா அப்பா எல்லாம் பதறி அடித்து கொண்டு போயிட்டு இவரை தூக்கின்னு வந்திக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு போகிறோம். இவனுக்கு அதிர்ச்சி. அதுலேருந்து பெருசாக பேசுறதும் இல்லை. ஒரே யோசனை. எனக்கு அங்கே அந்த சிம்பல் விளங்குது. அது சொல்லுவாங்களே புதையல்ல ஒவ்வொரு சிம்பலிக்கிறேன்னு சொல்லி பாம்பு முதல்ல இப்படியெல்லாம் நீக்கிது பெரா சைக்காலஜியில். அந்த புதையலை பற்றின படிக்கிற நேரத்தில் இப்படியே பாம்பு விளங்குது, முதல்ல விளங்குது, இந்த ஆமை விளங்குது, கீ விளங்குது. இப்படி வீட்டுலுக்கே செவத்திலே பாட தொடங்கிக்கிறேன். அது நம்ம வருகுது அப்படின்னு சொல்லி இதே தான் ஆகிடுச்சு. இப்பொழுது இவங்க கவுன்சிலிங் கூட்டிக் கொண்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லே கூட இவனுக்கு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், மெடிசின் எல்லாத்தையும் கொடுத்து தான் நிற்கிறார். இருந்தாலும் கவுன்சிலிங்காக கூட்டிக் கொண்டு வந்தான். அப்புறம் எல்லாம் கேட்டுட்டு நானுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னேன். வெயிட் பண்ண சொல்லி இவரோட கதைக்கிறேன். கதைக்கு போல் இவரை முதலாவது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த முதலாவது இந்த புதையல் பேராசையை முதலாவது இல்லாமக்கணுமே வேண்டாம். அப்போ நான் இவருக்கு சொல்கிறேன், எந்த விதத்துலையுமே அவருக்கு நான் நிறைய விஷயங்கள் கவுன்சிலிங் பண்ண எனக்கு எல்லாம் எனக்கு சொல்ல இல்லாது. முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இதை பார்க்குற வீடியோ பார்க்குறாக்கள் இந்த புதையல் பைத்தியங்கள் ஈக்கும் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் பேராசையால் குயிக்க முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நிலைக்காது. நல்ல ஞாபகம். எங்களோட பேராசை பெரும் நஷ்டம்ன்றது எங்களோட முன்னோர்கள் ஒன்றும் பைத்தியத்துக்கு சொல்லலை, அனுபவிச்சு தான் சொல்லிக்கிறாங்க. சரியா? தாண்ட உழைப்பால் முன்னுக்கு போங்க. தாண்ட உழைப்பில் பேராசைப்படுங்க. வேணதை இன்றைக்கு நான் 1000 சம்பாதிக்கிறேன், ஓகே என்ன பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், தொழில் இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் பார்ட் டைம் ஜாப்ஸ் செய்யணும், பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும். இப்படி உங்களோட உழைப்பை கூட்டுங்க. அதால் வரக்கூடிய வருமானம் நிலையாக நிற்கும். ஏன்னதா
அடுத்தவனை சொத்தை பறிக்கிறது பேராசை, இந்த புதையல் பேரை தேடுறது பேராசை. வேங்கதா டக்குன்னு ஒரு நாள் நான் கோடீஸ்வரன் ஆயிரணும், 2 நாள் நான் கேட்குறேன். இந்த எவ்வளவோ பேர் இந்த ஒரு நாள் இந்த லக்கி பட்ட மாதிரி பட்டு போகிறாங்க தானே. இவங்க எல்லாருமே நீங்கள் நினைக்கிறீங்களா, குறிப்பிட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் பாருங்க பார்க்க அவங்களுக்கு கிடைச்ச சல்லி கூட இல்லை. நீங்கள் அந்த கிடைச்ச சல்லி கூட இல்லை. இதான் உண்மை. அவங்களோட ஊர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். வேங்கதான் பட்டுன்னு இறங்கிடுவாங்க. வேங்கதான் இது இயற்கையிட்ட நியதி. நீங்கள் அதை இயற்கையிட்ட நியதி. அப்போ ஒரு விஷயத்தை விலையும் கொள்ளுங்க. நீங்கள் உழைப்பால் முன்னுக்கு போகிறது தான் உங்களுக்கும் மன ஆரோக்கியம் மன நிம்மதியோட அது உங்களை பல ஆபத்துலேருந்து பாதுகாக்கும். பேராசையா அடிப்படையாக கூட நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நான் பணக்காரன் ஆகணும், ஒரு கிழமையில் நான் கோடீஸ்வரன் ஆகணும், புதையில தேடணும், அதை விற்கணும், இதை விற்கணும், வேற இப்படி போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களை கொண்டு போய் விட போகிறது உங்களையும் உங்களோட குழந்தைகளையும் குழியில தான். மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் தான் ஓகே இப்படி இவன் சொல்லிட்டு அப்புறம் அந்த பொடி அவருக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு அந்த மனசு செய்யக்கூடிய அந்த புதையல் பேராசை முறை இல்லாமல் நடந்த சம்பவத்தை கேட்டேன். நீங்கள் தான் ஓகே எல்லாம் ஓகே, நீங்கள் என்ன சம்பவம் நடந்தது பார்க்க போயிட்டு விழுந்துன்னு சொன்னாங்களே நானா அது என்னென்னு கேட்டேன். ஓ சார் உண்மைத்தான் சார், ப்ரோமிஸ் உண்மைத்தான், நாங்கள் இப்படி எத்தனையோ இடத்துக்கு போயிட்டிருக்கிறோம், இந்த இடத்துல போய்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட் 3 பேரும் சேர்ந்து கொண்டு அந்த என்னமோ அவங்க தேசிக்கா முட்டைக்கிட்ட என்னமோலாம் வச்சு என்னமோ அவங்களோட நம்பிக்கை ஒன்றுபடி நம்ம செஞ்சுருக்குறாங்க. நிற்கிற நேரத்தில் வந்து ஒரு அந்த சத்தம் ஒன்று கேட்டுச்சு. எங்களுக்கு பின்னுக்கு தான் கேட்டுச்சு. அதை நாங்கள் திரும்பி பார்த்த நேரம் சார் ஒரு தண்ணி கண் ரெண்டும் வந்து அப்படி ரெட் கலரில் அது என்னென்றே விளங்குது இல்லை வேங்கதா ஒரு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு சார். எங்களுக்கு அதை பார்த்ததும் வந்து அது வந்து நிச்சயமாக மிருகம் இல்லை ஒன்றும் இல்லை. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஷொக் கொண்டாய் நான் விழுந்துட்டேன். அந்த உருவம் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக பின்னுக்கு தான் நின்று கொண்டு இருந்துச்சு. அடுத்த இவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தாங்க, அவங்களும் கற்று பேர்ட்டாங்க, உழல்ல ஓடிட்டானுங்க. நான் மூச்சியானது மட்டும்தான் எனக்கு ரிமெம்பர் பார்த்ததுமே எனக்கு அப்படி அது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. ஓகே அது பெராசைக்காலஜி படி இவர் சொல்கிற விடயம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் பெராசைக்காலஜி படி புதியல் சம்மந்தப்பட்ட பல அமானுஷ விடயங்கள் ஈக்குது, அது வேற டாபிக். வேங்கதான் எதுக்காக வேண்டி இந்த பேராசை வேங்கதா பேராசையோடு நீங்கள் எது ஒரு நாளும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. ஒரு நாள் ஆயிரணும், இப்படி ஆயிரணும், அப்படி ஆயிரணும். எதுக்காக வேண்டி சகோதரர்களே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஏன் நரகமாக மாற்றிக்கொள்கிறீங்க? வேங்கதா உழைங்க, உழைச்சிட்டு கொஞ்சமாக உழைச்சாலும் கூட அதில் நிம்மதி சந்தோஷத்தை இறைவன் வச்சிருக்கிறான். ஏங்கதா இந்த உலகத்தில் வந்து யாருமே 100 வருடத்துக்கு மேலே வாழ போகிறது இல்லை. வெறுறையா வேணா அப்படி வாழ்ந்து வேலையும் இல்லை. நோய் நோம்பலத்தோடு மிஞ்சி போன இந்த உலகத்தோட ஆயுள்கால எவரேஜை பார்த்தோம்னு சொன்னாலே மிஞ்சி போன இப்போ காலகட்டத்தோட 60-70 முடிஞ்சிருது. 60-70 நிறைய பேர் ஆயுள்காலம் முடிஞ்சிருது. அந்த குறிப்பிட்ட வாழக்கூடிய வாழ்க்கையே ஏன் இவ்வளோ தூரம் நரகமாக மாற்றிக்கொள்கிறீங்க? அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழணும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக ஓகே உழைக்கணும், உழைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உழைச்சி முன்னுக்கு போகணும்னு பாருங்கள். ஏங்கதா அதில் தான் இன்றைக்கி அப்படி இருக்கிறவங்க தான் நீங்கள் உலகத்துலேயே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்களாக பெரிய பெரிய ஓனர்களாக இருக்கிறவங்க எல்லாம் யார் புதையல் எடுத்து முன்னுக்கு போனவங்களா, லொட்டரி படுத்து முன்னுக்கு போனவங்களா? நிச்சயமாக இல்லையே. அவங்க எல்லாருமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அதை முன்னேற்றி முன்னுக்கு போகிறோம். அந்த சல்லில் வந்து இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குமே, பிளெஸிங் இருக்கும். அதனோட உங்களோட குழந்தைகள் மனைவிமாருக்கெல்லாம் மிகவும் சிறந்தது. இல்லை நீங்கள் இந்த புதையலால் வரக்கூடிய பணமோ இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான இந்த கெட்ட குறுக்கு வழிகளை பெற்று உருவாக்கக்கூடிய பணமோ நிச்சயமாக உங்களையும் முன்னேற்றாது. அது உங்களையும் ஒரு நாள் குளிர்வு கொண்டு போகும். உங்களோட குழந்தைகளுக்கு நோய் நொடியை கொடுத்துரும், உங்களோட மனைவிக்கு நோய் நொடியை கொடுத்துரும். ஈக்கிற சந்தோஷத்தை இல்லாமையே செஞ்சிடும். நீங்கள் அதை தான் ஆக முக்கியம். இது புதையல் கவுன்சிலிங்லேயே சொல்லலாம். சரி பார்த்து கொண்டிருக்கிறவங்க அமைச்சுக்கொள்ளணும். நாங்கள் அதை புதையல்ன்றது கூட அது இன்னொருத்தோட சொத்து தானே. அது குறிப்பிட்ட காலத்தில் எப்படியோ பல 1000 வருடங்களுக்கு முன்பு இன்னொருத்தோட சொத்து. அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மண்ணிலையோ இதுலையோ புதைச்சி வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. அது இறைவனோ இயற்கைக்கோ தெரியும் யாருக்கு எப்போ எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும். சிலவங்களுக்கு அவங்க தேடி போகாமே கிடைச்சிருக்குது. அது இறைவன் அவங்களுக்கு வழங்கின கிஃப்ட். சரி அது அவங்க ஆசைப்படலை. அது இறைவனுக்கு தெரியும், இயற்கைக்கு தெரியும், அது எப்போ யாரும் கொடுக்கணும்னு சொல்லி யாரும் கொடுக்காமையும் போகலாம். வேணதான் அது யாரும் சம்மந்தப்பட்டு இன்னொருத்தருடையது, அது எங்களுக்கு சொந்தமானது அல்ல.
அதை எங்களுக்கு சொந்தமான ஒன்றில் இல்லாத ஒன்றை நாங்கள் பலவந்தம் அடைய நினைக்கிறது இதே ஆபத்தில் கொண்டு போய் தான் முடியும். அது எதா இருந்தாலும் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். புதையல் தேடி திரிஞ்சு அநியாயத்தில் உங்களோட உயிர்கள் இல்லாமல் கொள்ளாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்.